ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸில் ப்ராப்பராக எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச்சிங்க்கு நான் 1/4 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். அந்த 1/4 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1/4 நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அந்த அளவு சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சு மேலே வச்சு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போவுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ண சொல்ல கரெக்டாக ஷோல்டர் கிட்ட ஜாயின் பண்ணாமல் ஷோல்டருக்கு கொஞ்சம் மேலே தூக்கி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு மாதிரி கொடை மாதிரி தூக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜாயின் பண்ணும்போது. அப்படி இல்லாமல் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் வரும். அதனால் நீங்கள் ஷோல்டர் ஜாயினிங்லேருந்து ஒரு 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பிகினர்ஸ்க்காக தான் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் அதேமாரி பிகினர்ஸ்க்கு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டாக வரும். இப்போ நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த 1 இன்ச்சு மேலே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ் ஜாயினிங் கிட்ட உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் ஃப்ளாட்டாக வரும். இப்போ கரெக்டாக நீங்கள் அந்த 1/4 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துலையே அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே 1/4 இன்ச்சு தான் நீங்கள் அங்கே பிடிக்கணும். இப்போது ஸ்டீம் அலவன்ஸ் நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். அந்த இடத்துல நீங்கள் அதிகமாக பிடிச்சிங்க அப்படின்னா ஆம்கோல் சைடில் இருக்க அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வராது. இப்போ இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த 1/4 இன்ச்சுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்தும் நீங்கள் தையல் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டே வாங்க. நம்ம கரெக்டாக அந்த வச்ச இடத்துல கரெக்டாக நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. தையல் போட்டுட்டு இதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே 1/4 இன்ச்சுக்கு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வராது. அந்த ப்ளஸ் சிம்பிள் வராமல் இருக்கிறது இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக நான் 2 தையல் போட்டுக்கிறேன். அதேமாதிரி நீங்களும் 2 தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய பிகினர்ஸ்க்கு ஏற்ற வீடியோ இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொடை மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.